உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அழகுராஜா யாருன்னா 97ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் தோட்டம் சேகர் அவருடைய மகன் தான் அழகுராஜா. தந்தைக்கு கொலை செய்யப்பட்ட அந்த 10 பேர்ல கடைசியா இருந்த அசோசியேட்டு சென்னையில் இருக்க ஒரு A++ கேட்டகரி ரவுடி மயிலை சிவகுமார் டைகர் சிவகுமாரை படுகொலை செய்யப்பட்டதுல ஒரு முக்கிய நபர் அழகுராஜா. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வழக்கில் ஒரு கொலை, 2 கொலை முயற்சி, வழிபறி, பெட்ரோல் பாம் அடித்த ஒரு FIR அப்படின்னு சொல்லிட்டு 12 வழக்குகள். காவல்துறையில் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அத்தனை பிரிவுலையும் வழக்கு வாங்கியிருக்காரு. இந்த 12 வழக்கும் அழகுராஜா செய்தது தானா? ஒரு சில வழக்கு புட்டப்பா இருக்கலாம், ஆனால் ரவுடி அழகுராஜான்றதை அவரே அபட்டமாக காட்டிட்டார். கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அழகுராஜாவோட தாயார் மலர்கொடி கைது செய்யப்பட்டார். ஆமாம், அந்த மலர்கொடி அப்போது கைது செய்யப்பட்ட போது அப்போது இந்த வழக்கில் அவர் வெளியே இருக்கிற அழகுராஜா தேடிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில பணம் கேட்டு மிரட்டினதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லா வழக்கும் அழகுராஜா பண்ணிட்டாரு, அழகுராஜா பண்ணல, காவல்துறை எல்லாமே பொய் வழக்குன்னு சொல்லல, அழகுராஜா நல்லவர்னு சொல்ல. அழகுராஜாவை போலீஸ் சரணடைய சொன்னதுக்கு காரணம் அழகுராஜாக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு ஒரு காரணம். அழகுராஜா வெளியேறினாலும் அழகுராஜா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வரீங்க. ஆபத்துன்றது சொல்லி உண்மைதான். ஏன்னா சிறையிலிருந்து கூட்டிட்டு வந்த மதுரை பாலாவை அட்டன் பண்றதுக்கு ஒரு கும்பல், ஒரு பெரிய ரவுடியோட விசுவாசி கும்பல் கொலை பண்ண முயற்சி பண்ணதுன்னா அப்போ அழகுராஜாக்கு எவ்வளவு திருட்டு இருக்கு? அது காவல்துறைக்கு ஒரு ஷேம். அது ஷேம் தானே. காரை தள்ளி விட்டு 5 மாசம் ஆச்சு ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுவாங்க? காவல்துறைக்கு எல்லாருக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. குடிக்க போன ஸ்பெஷல் டீம் அதிகாரியை இழுத்துக்கிட்டே போய் கீழே தட்டி அவன் செத்து போயிருந்தா யாரு பொறுப்பு? அடுத்த வாட்டி பிடிச்சான்னா கை கால் பாத்ரூம்ல விழணும் அப்படின்னு, பாத்ரூம்ல விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு சரண்டர் காட்டியிருக்காங்க. அழகுராஜா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போன மாசம் அழகுராஜா திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அழகுராஜா நேரடியா அவங்க அப்பா கொலை பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு கொலை பண்ணியிருக்காருன்னு தான். அதெல்லாம் நியாயம்தான். அதுக்காக கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னா உங்க அப்பாவை கொண்டோன்னா பழி வாங்கிட்டேன், ஆனா நீ யார் ரவுடியா வர? ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல ரவுடி மயிலை சிவகுமார் வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாக கருதப்படும் அழகுராஜா அவரை போலீஸ்ல சரண்டர் பண்ணியிருக்காங்க. அவருடைய அம்மா மலர்கொடி அவர்கள் அவங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிறைக்கு போயிட்டு சமீபத்தில் தான் ஜாமீனில் வெளியே வந்தாங்க. அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு SI எங்களை மிரட்டுறாரு, மாசத்துக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க, 25 லட்சம் எங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காரு, அவர் எங்களை விரோதியா பாக்குறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அவர் இப்போ சமீபத்தில் தான் சரண்டரும் கொடுத்துருக்காங்க. மலர்கொடி தன்னுடைய மகன் அழகுராஜா சரண்டரும் கொடுத்துருக்காங்க. ஏன் சரண்டர் கொடுத்துருக்காங்க? என்ன காரணம்? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? உண்மையாலுமே அந்த காவல்துறை அதிகாரி பணம் வாங்கியிருக்காரா? எப்படி இப்படி ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை காவல்துறை மீது வைக்கிறாங்க? இந்த அழகுராஜாவை பத்தியும் அதே போல அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். அழகுராஜா யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். அதாவது 97ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர். அவரை அதிமுக பிரமுகர்னு ஒரு பக்கம் அவங்க ஆதரவாளர்கள் சொல்லியிருந்தாலும் பின்னணி பாடகர், கச்சேரி பின்னணி பாடகர். ஒரு சிலர் அவரை ரவுடின்னு சொல்லுவாங்க. கட்சியில் நிர்வாகியாக இருந்தவர் தோட்டம் சேகர் அவருடைய மகன் தான் அழகுராஜா. அவர் தோட்டம் சேகருக்கு மனைவிகள் 2-3 மனைவிகள் இருக்கிறதாகவும் அவருடைய தரவுகள் அப்படிதான். அதில் சட்டம் படித்தவர்கள் தான் மலர்கொடின்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் படித்தவங்க. அவங்களோட மனைவியை அவங்களுக்கு இருக்க பிள்ளைகளில் ஒருத்தர் தான் அழகுராஜா. இப்போ அழகுராஜாவோட தந்தை படுகொலை 97 கொலை பண்ணும்போது அவருக்கு 1 வயசு 2 வயசு தான். அவர் 2021 திரும்ப மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ அவங்க தந்தை
தந்தைக்கு கொலை செய்யப்பட்ட அந்த 10 பேர்ல கடைசியா இருந்த அசோசியேட்டு மிக பிரபலமான சென்னையில் இருக்க ஒரு A++ கேட்டகிரி ரவுடி, A+ கேட்டகிரி ரவுடி மயிலை சிவகுமார் டைகர் சிவகுமாரை வந்து படுகொலை செய்யப்பட்டதுல ஒரு முக்கிய நபர் அழகுராஜா. இதுல அந்த கொலையிலேயே ஒரு பிரபல ரவுடி அதுல ஈடுபட்டிருக்காரு. யார் அவரு? இதாவது நம்ம ஏற்கனவே பல இதுல சொல்லியிருக்கோம், சினிமா ரைட்டர்ஸ்க்கே டஃப் கூடியவங்க தான் நம்ம காவல்துறையில் இருக்க ரைட்டர்ஸ். இப்போ அந்த மயிலை சிவகுமாரை எதுக்கு கொல்லணும் அப்படின்னா, அவன் தன்னோட தாயார் கூட ஒரு முறை ட்ரை பண்றாரு. அந்த வழக்கு F1 காவல் நிலையத்தில் இன்னமும் இருக்கு, சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில். அழகுராஜா பேர்ல நம்ம கிட்ட இருக்க தரவுப்படி 12 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க தரவுப்படி அதுல R3 காவல் நிலையம், அசோக் நகர் காவல் நிலையத்தில் மட்டும் 302னா அசோக் நகர் போஸ்டல் காலனியில படுகொலை செய்யப்பட்ட மயிலை சிவகுமாரோட கொலையில ஒரு முக்கிய குற்றவாளி. அதுல ஒரு 302 கொலை முயற்சி. ஆமா. ஆனால் கொலை 302. ஓகே. பட் F1 சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திலையும் D4 காவல் நிலையத்திலும் ஒரு 307 இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 வழக்கில் ஒரு கொலை, 2 கொலை முயற்சி, வழிபறி, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் ஒரு எஃப்ஐஆர், அதன் பிறகு பெட்ரோல் பாம் அடித்த ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு 12 வழக்குகள் இருக்கு. அதாவது காவல்துறையில் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அத்தனை பிரிவுலையும் வழக்கு வாங்கியிருக்காரு. அதாவது 188 ஆம்ஸ் ஆக்ட், 324B, 353, 302, 294B, 506(2) எல்லா வழக்குக்குமே தரவுகள் 12 வழக்கு. ஓகே. இதுல கூடுதலா தான் வழக்கு இப்போ இருக்கும். ஓகே. கம்மியா இருக்காது. இந்த 12 வழக்கும் அழகுராஜா செய்தது தானா அப்படின்னா, காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. சில நேரங்கள்ல ஒரு சில வழக்கு புட்டப்பா இருக்கலாம். ஆனா ரவுடி அழகுராஜான்றதை அவரே அப்பட்டமா காட்டிட்டார். இப்போ அவர் மேல இப்போது காவல் நிலையத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் 12 வழக்கு மேலதான் இருக்கும். அதுக்கு பிறகு இப்போ 5 மாதங்களுக்கு முன்னாடி தன்னை பிடிக்க போன திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருப்பாச்சூர்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு R3 அசோக் நகர் காவல் நிலையத்திலிருந்து போய் அவரை பிடிக்க போகும்போது அந்த இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த காவல் உதவி ஆய்வாளர் அந்த வண்டியில தூங்கிக்கிட்டே போனாரு, தட்டி விட்டுட்டு போனாரு. அந்த வீடியோ வைரல் ஆச்சு பாருங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தா மோட்டார் வெஹிக்கிளை வச்சு ஒருத்தர் இது பண்ண அந்த வழக்கெல்லாம் தனியாக இருக்கும். இப்போ அவர் கொலை செய்யப்பட்டதில் வந்து அந்த மயிலை சிவகுமார் படுகொலையில் வந்து இவர் தன்னோட தந்தையை கொன்னதுக்காக பழி வாங்கப்பட்டார், பழி தீர்த்து கொண்டார். அதே பழி தீர்க்கிறதுக்கு ஒரு முன்னாடி முயற்சி பண்ணார். கேஷ்னோ தேட்டர், கைடி தேட்டர், அந்த சித்ரா தேட்டர் டானிங்கில் சிந்தாரிப்பட்ட காவல் நிலையம், அதில் தான் F1 காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு சொல்லணும். ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சிவகுமாரை கொள்றதுக்கு அழகுராஜாவுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆமா. ஆனா மயிலை சிவகுமார் கொலையில ஒரு பெரிய ரவுடின்னு பாத்தீங்கன்னா மதுரை பாலா, பல்லாவரத்தையில இருப்பிடமாக கொண்ட மதுரை பாலா இப்போ சிறையில இருக்க பாலா தான். இனிமேல் ரொம்ப நாள் சிறையில இருக்கணும்னு நினைக்கிறேன் பாலாவும். அந்த பாலாக்கு வந்து காரணமே இல்லை. ஓகே. பெரிய ரவுடியை கொண்டா நம்மளும் பெரிய ரவுடியா, அந்த இதுக்காக இவர்களுக்கு ஒரு கை குறையுது. லோக்கல்ல ஒரு கை குறையுது, வெயிட்டான கை தேவைப்படுதுன்னும் போது இவர்கள் கூட்டம் அமைத்து கொண்டதுதான் பாலாவின் கூட்டணி. பாலாக்கும் ஒரு பெரிய ரவுடியை கொண்டா பேர் வந்துடணும், இதெல்லாம் ஒரு பேர் இல்லை உங்களுக்கு. இப்போ அதனால என்ன சம்பாரிச்சு ஜெயிலில் இருக்க இவர்கள் இங்க செய்துட்டு மறுநாள் வந்து ஒரு 2 நாட்கள்ல கள்ளக்குறிச்சியில போயிட்டு நீதிமன்றத்தில் சரணடைந்தாங்க. 2 பேருமேவா? எல்லாருமே. ஓகே. ஒரு 5 பேர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் சரணடைந்தாங்க. இப்போ அதன் பிறகு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை பாலாவை வேறொரு வழக்குக்காக சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது மயிலை சிவகுமார் ஆட்கள் வந்து சிறையிலிருந்து ஒரு கைதியை கொண்டு வராங்க. அவனும் ஒரு பெரிய ரவுடி தான். அவனை கொண்டு வரும்போது எவ்வளவு பாதுகாப்பு கொண்டு, நிச்சயமா சாதாரண சிறை தண்டனை கைதி வேற, விசாரணை கைதி வேற. விசாரணை கைதியை கொண்டு வரும்போது ஜாக்கிரதையா கொண்டு வருவாங்க. எவ்வளவு ஒரு எத்தனை போலீஸ் இருப்பாங்க. அதுவும் இல்லாம தண்டனை கைதி எவ்வளவு விசாரணை, எவ்வளவு பந்தோபஸ்து அதுல வந்து அட்டென்ட் பண்றாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு பெண் காவலர் காப்பாத்துறாங்க. அந்த பெண் காவலர் அப்போது இருந்த காவல் ஆணையர் கூப்பிட்டு பாராட்டினதெல்லாம் உண்டு. அப்போ சிறையில இருந்து அவன் எப்போ வெளியே வரான் போட்டுடலான்னு ஒருத்தங்க டீம் இருக்கு. மதுரை பாலாவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ அழகுராஜாக்கு எவ்வளவு திருட்டு இருக்கும்
நிச்சயமா. நீங்க இந்த பக்கம் மட்டும் பார்க்க கூடாது, இந்த பக்கமும் ஒரு பார்வை பார்த்தா அழகுராஜாக்கு எப்படி ஒரு த்ரெட் இருக்கும். இப்போ அழகுராஜா ஏற்கனவே ஒரு முறை காவல்துறையை தப்பிச்சு போயிட்டார். காவல்துறைக்கு இதுல D4 காவல் நிலையத்துல 10 வழக்கு நிலுவையில் இருக்கிறதா காட்டுது அழகுராஜா மேல. அழகுராஜா மீது D4 காவல் நிலையத்தில் மட்டும் F1 R3 இல்லாம ஓகே. இந்த 10 வழக்கு இருக்கும்போது 2015 வந்து 34வது HS அவரை சேர்த்துட்டாங்க. ஓ, ஹிஸ்டரி ஷீட்டர் என் நினைவு சரியா இருந்தா 34 சரித்திர பதிவேட்டு குற்றவாளி 34. அப்ப சரித்திர பதிவேட்டு குற்றவாளி, சென்சிட்டிவ் ஒரு மர்டரை செய்த ஒரு குற்றவாளி அப்ஸ்காண்ட்ல தொடர்ந்து இருந்து கொண்டு வரார். இதன் தொடர்ச்சி இன்னொரு புறம். நல்லா பாத்தீங்கன்னா இந்த அழகுராஜா விஷயத்துக்கு இந்த விஷயம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம். இதுக்கு தொடர்பு படுத்தல. கடந்த ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்குல அழகுராஜாவோட தாயார் மலர்கொடி கைது செய்யப்படுறாங்க. ஆமா. அந்த மலர்கொடி அப்போது கைது செய்யப்பட்ட போது அப்போது இந்த வழக்குல ஒரு வெளியே இருக்கிறார். அழகுராஜா தேடிட்டு இருக்காங்க. அப்போ அழகுராஜா வெளியே இருக்கிறார். அவங்க தாயார் சிறைக்கு போயிட்டாங்க. அந்த வழக்குல எல்லாருக்குமே குண்டர் சட்டம் போடப்பட்டது. அந்த குண்டர் சட்டத்தையும் அவங்க இது பண்ணிட்டு இப்போ கடந்த ஆண்டு 1 மாதம் கூட இல்ல, எல்லாருமே வந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில பணம் கேட்டு மிரட்டினதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லா வழக்கும் அழகுராஜா பண்ணிட்டாரு, அழகுராஜா பண்ணல, காவல்துறை எல்லாமே பொய் வழக்குன்னு சொல்லல, அழகுராஜா நல்லவர்னு சொல்லல. இப்போ இதற்கு நடுவுல அழகுராஜா வந்து ஒரு HSA, அந்த அதாவது சென்னை சிட்டிக்குள்ள பிரபல ரவுடியெல்லாம் கிடையாது, அதை மறுக்கணும். அதை நம்மளே வளர்த்து விட்டுறக்கூடாது. ஒரு ரவுடியை ஊக்குவிக்கிறது நம்மளோட நேர்காணலோட நோக்கம் கிடையாது. இது மாதிரி இன்னொரு ரவுடி இருக்கக்கூடாதுன்றதான் நம்ம ஒரு கேங்ஸ்டரை பத்தி பேசும்போது அவனோட வாழ்க்கையை வாழ முடியல. இப்போ அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான், 1 மாசம் தான் ஆச்சு அவன் கல்யாணம் ஆகி, அவன் மனைவியோட இருக்க முடியல. இந்த மாதிரிலாம் இருக்காதீங்கடான்னு சொல்றதுதான். பேப்பர்ல வந்த ரவுடி எல்லாம் இல்லாம போயிட்டானீங்களா, பேப்பர் ரவுடி. அதுதான் நம்மளோட நோக்கமே. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் SI மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுவும் ஆனந்தன் உதவி ஆய்வாளர் ஆனந்தன் தன்னிடம் 5 லட்சம் மாதத்திற்கு பணம் கேட்டு மிரட்டியதாக ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம 25 லட்சம் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அவங்க வந்து காவல் ஆணையரகத்துல புகார் கொடுத்த பின்னாடி செய்தியாளர் சந்திச்சு அந்த வைரலா போயிட்டு இருக்கு. நம்மளோட கேள்வி என்னன்னா, அழகுராஜாவின் தாயார் வந்து சட்டம் படித்தவர், அட்வொகேட். அழகுராஜா உன் தம்பி ஒரு IT மென்பொறியாளர். ஒரு அழகுராஜாவோட பெரியம்மா பசங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க குடும்பத்தின் நிறைய பேர் இருக்காங்க. அழகுராஜாவே ஒரு கிராஜுவேட் பர்சன் தான் நினைக்கிறேன். அப்போ அவருக்கு 1 மாதம் முன்னாடி திருமணம் ஆயிருக்கு. அவர் மனைவி கூட நேற்று அவங்க பக்கத்துல முகக்கவசம் அணிந்து இருந்தாங்க. அப்போ அழகுராஜா ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தா, நீ ஒரு ரவுடி, இத்தனை வழக்கு சந்திச்சிருக்க, உங்க அம்மா ஒரு பெரிய வழக்குல சந்திச்சிருக்காங்க, உங்க அப்பாவோட கலை சென்னையே பிரபலமாக்கப்படும், அப்ப நீ ஒருத்தனுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறானா எந்த எவிடன்ஸ் இல்லாம கொடுத்திருப்பியா? காவல்துறை நல்லவர்னு நான் சொல்லவே இல்லை. ரெண்டாவது, இது ஒரு வழக்கமான விஷயம். அவங்க தாயார் என்ன சொல்றாங்க, எங்க எந்த கேஸ்லயும் வாரண்ட் இல்லை, எல்லா கேஸ்லயும் அப்பியரன்ஸ் ஆயிடுறாரு, எந்த கேஸ்லயும் வாரண்ட் இருந்தா தான் அவரை ரிமாண்ட் பண்ணலாம். அப்போ தரன்னு அவனோட அப்போ அழகுராஜா இவ்வளவு முடி வச்சிருக்கான். அப்ப தன்னோட தோற்றத்தை, உங்க மகனோட தோற்றத்தை உங்களால மாத்த முடியல. முடியை இவ்வளவு தூரம் வச்சிருக்கா, முடியை பிடிச்சி இழுத்துட்டு போறான்றீங்க. அப்ப முடியை பிடிக்கிற அளவுக்கு வச்சிருக்காப்புல. அப்போ வித்தியாசமான தோற்றத்தை உருவமைப்பை காட்டுறாரு. தந்தையோட இறப்பு வலி, 2 வயதுல தந்தை இழந்தேன் அப்படின்னு இன்னைக்கு தோட்டம் சேகர்ன்ற பேர்ல ஒரு யூடியூப்ல ஒரு ரீல்ஸ் வந்து நிறைய போட்டுட்டு இருக்காங்க. தோட்டம் சேகரோட வீடியோக்கு அவர் பாடினது, அந்த டைம்ல குட்டியா இருந்த பையன் தான் அழகுராஜா. அந்த வீடியோவெல்லாம் இப்ப நம்ம போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நியாயம்தான். அதுக்காக கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னா உங்க அப்பாவை கொண்டோன்னா பழி வாங்கிட்டேன், ஆனா நீ யார் ரவுடி ஆகுற? இது ஒரு கேள்வி இருக்கு. மூன்றாவது, ஒரு HS சரித்திர பதிவேட்டு குற்றவாளிக்கு மேல் இடத்துல இருந்து ஒரு காவல் நிலையத்தில் 100 குற்றவாளி இருப்பான். 100 குற்றவாளிக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது. பட் 20 HS 10 HS 5 HS இருக்கும். அவனை நோட் பண்ணணும். HS ஏன்னு இருக்கான் பாரு, அவனை கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவன் எங்கே போகிறான், அவன் ஆக்டிவிட்டிஸ் என்ன,
மதுரை புரியா எங்க இருக்க? மதுரையில் இருக்கேன் சார். நான் மதுரையில் இருக்கேன். சரி, மதுரை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நின்று அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பு. இதெல்லாம் நீ காவல்துறை கேட்குது. சார் நீங்கள் விசாரணை ஆரோக்கியம் ஆக முடியாது சார் அப்படின்றாங்க ஒரு நபர், ஒரு அரசியல் பிரமுகர், சமூக ஆர்வலர். உடனே சரி சார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து அங்கே புறக்காவல் நிலையம் பக்கத்தில் எங்கேயா இருந்தாங்க நின்று ஒரு புகைப்படத்தை எடுத்து அனுப்புங்க. இந்த ஊரில் இருக்காங்கன்னா அப்போது ஏன்னா ஒரு நடுவில் கூட வரிச்சூர் செல்வம் வந்து தன்னுடைய முகநூலில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தார் இன்டர்வியூவில், நான் எங்கே இருக்கணும் தினமும் அந்த இடத்துல இருந்து நான் ஃபோட்டோ அனுப்பிடணும் அப்படின்னு. அப்போது அழகுராஜாவை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு உண்டு. ஏன்னா சிறையிலிருந்து கூட்டிட்டு வந்த மதுரை பாலாவை அட்டன் பண்றதுக்கு ஒரு கும்பல், ஒரு பெரிய ரவுடியோட விசுவாசி கும்பல் கொலை பண்ண முயற்சி பண்ணதுன்னா நீ வெளியே சுத்திட்டு இருக்க. அப்போ ஒன்றை கொலை பண்ணா சட்டம் ஒழுங்கு கெடுமா கெடாத? நிச்சயமா. முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லுவானுங்களா, சொல்ல மாட்டாங்களா? இதற்கு அரசு காவல்துறை தான் அலட்சிய போக்கு தான் காரணம்னு சொல்லுவாங்க. இது நீங்க அழகுராஜாவோட தந்தை பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகர். அழகுராஜா கொலை செய்யப்பட்டவர் மயிலாப்பூர் சிவகுமார். அப்போ அவருக்கு விசுவாசிகள் இருப்பாங்க. அப்போ அழகுராஜாவை வந்து போலீஸ் பிடிச்சதுக்கு காரணம், அரெஸ்ட் பண்றதுக்கு காரணம், சரணடைய சொன்னதுக்கு காரணம் அழகுராஜாக்கு எதுவும் நடக்காம இருக்கணும்ன்றதுக்கு ஒரு காரணம். அழகுராஜா வெளியேறினாலும் அழகுராஜா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வரீங்க. ஆபத்துன்றது சொல்லி உண்மைதானே? ஓகே, அது உண்மைதானே. ஏன்னு கேட்டா அது அவங்க தாய்க்கு தெரியும். அவங்க தாயார் வந்து கொஞ்சம் நஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது மலர்கொடி, அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். இல்ல அவங்க அம்மாவுக்கே ரீல்ஸ் போடுறாங்க. ஆமா, வடசென்னை சந்திரா கேரக்டர் இருக்குல்ல, ஆமா, அது வந்து ரியல் மலர்கொடி அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ரீல்ஸ் போடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க எந்த தாயும் எந்த தந்தையும் தன்னுடைய தந்தை உயிரோட இல்லை அவருக்கு, தாயார் வந்து தன்னோட மகன் ரவுடி ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சிருக்க தாயார் தான் சின்ன மகனை ஐடில படிக்க வச்சு இன்னைக்கு வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்க சின்ன பையன் பேர்லயே வந்து கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்கிற விஷயத்த வழக்குகள் இருக்கு ஏற்கனவே. அவங்க இந்த வழக்குகள்லாம் இருக்காங்க. அது ஒன்ஸ் பழி வாங்கினது ஒன்னு தந்தைக்காக பழி வாங்கிட்டாங்க. தொடர் குற்ற பிரிவுகளில் வந்து தொடர் 5 லட்சம் ரூபா உங்களுக்கு மாசம் கேட்கறாங்க அப்படின்னு ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு உதவி ஆய்வாளர் மேல சொன்னா அந்த உதவி ஆய்வாளர் அதை சரி செய்வார். அவர் அதை செய்துட்டு தன்னை தற்காத்துக் கொள்வார். ஆஹா, இதுக்கு மேல இவங்க கிட்ட போனா நம்மளுக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுங்க ஒன்னு அந்த காவல் உதவி ஆய்வாளரை இடம் மாற்றம் செய்வாங்க. இது ஒரு எத்திக்ஸ். ஓகே, இது வந்து சாதாரண எத்திக்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அப்ப சட்டம் படிச்ச மலர்கொடிக்கு தெரியாதா? இத்தனை வழக்கை சந்திச்சிருக்க அழகுராஜாவுக்கு தெரியாதா? இத்தனை வழக்குல சிறைக்கு போயிட்டு 1 வருஷம் சிறையில் இருந்த மலர்கொடிக்கு அவங்களுக்கு தெரியாதா? இல்லை ஒரு லோக்கல் அரசியல்வாதியோட மனைவியாச்சு. இந்த காவல் உதவி ஆய்வாளர் பணம் கேட்டிருக்க மாட்டாரு நான் சொல்லல. 25 லட்சம் ரூபா கொடுத்திருந்தா எவிடன்ஸை காட்டுங்க. ஓகே, நேத்து கமிஷனரை சந்திச்சிங்களே, எவிடன்ஸை பப்ளிஷ் பண்ணுங்க சமூக வலைதளத்துல. நீங்க அதுக்கப்புறம் ஏன் பண்றீங்க? வலைதளம் பார்த்துக்கும் அந்த உதவி ஆய்வாளரை. கரெக்டுங்களா? நிச்சயமா. அவங்க எவிடன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. சரி, இப்ப நீங்க திரும்ப 5 லட்சம் மாதத்துக்கு கொடுக்கணும்னு கேட்டா நீங்க எங்க இருந்து மாதத்துக்கு 5 லட்சம் கொடுப்பீங்க? நீங்க அப்ப கஞ்சா ஓடுறீங்களா? கிடையாது. அப்ப அந்த ஏரியால கஞ்சா ஓடுச்சுன்னா அந்த ஸ்டேஷன் தான் பொறுப்பாயிடும். ஆமா. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி கொஞ்சம் கூடுதலா தன்னுடைய பணிகளை செய்யும் போது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும். ஓகே, ஒரு ஈகோ, என்னடா இத்தனை வருஷமா நம்ம பையன் போயிருக்கான், நம்ம கிட்ட இருக்கான், இந்த எஸ்ஐ வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பண்ணான். சில காவல்துறை அதிகாரிகள் அப்படியும் இருப்பாங்க. அதனால எல்லாரையுமே இப்படியும் சொல்ல முடியாது, எல்லாரையும் அப்படியும் சொல்ல முடியாது. இதுல இப்போது கைது செய்யப்பட்டிருப்பது என்னன்னா, அழகுராஜா வந்து தேர்தல் வருது. ஆமா, நிச்சயமா பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அழகுராஜாவை கைது செய்யப்பட்டுருவாங்க. ஏன்னா பிரபல ரவுடிகள் ஹெச்எஸ்ல இருக்கிற எல்லாருமே கைது செய்யப்பட்டுருவாங்க. இப்போது அவர் வந்து நீங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்க, நாங்க நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் லைவ்ல காட்டிக்கிறோம் அப்படின்னா அவங்களால முடியும். அவங்களுக்கு கட்ஸ் இருக்கு, வக்கீல் இருக்காங்க, அவங்களே சட்டம் படிச்சவங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த வழக்குல கிளியரா இருக்கு, கொண்டு போய் சரண்டர் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அழகுராஜா எந்த தப்புமே செய்யலன்னு வச்சுங்களேன். அழகுராஜா கூட இருக்கவன் போய் சொல்லுவான், ஏய் நான் யார் தெரியுமா, அண்ணன் பையன், அண்ணன் தம்பி, எங்க அண்ணன் தான் அழகுராஜா, அண்ணன் தான் அனுப்புனாரு. அப்போ இந்த விஷயங்கள்லாம், இந்த சம்பவங்கள்லாம் தான் ஒருத்தன் மீது வழக்கு பதிய ஒரு காரணம் ஆயிடுது. இப்போ நேத்து அவங்க சரண்டர் ஆகுறாரு, கூடுதல் அமர்வு 3வது நீதிமன்றத்தில் அவர் சரணடைகிறாரு. அவர் சரணடைகிறாருன்னா எதுக்கு சரணடைந்தாரு? அப்போ ஏதோ ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு, அவங்க எந்த வழக்கும் பெண்டிங்கில் இல்லை. அப்போ பெண்டிங்கில் என்னன்னா எதுக்கு சரணடைகிறாங்கன்னு. அப்போ ஏதோ ஒரு வழக்கில் ஆஜராகாம அதுக்கு வந்து வாரண்ட் ஆகிருக்கலாம். ஓகே, இல்லை புதுசாக ஒரு வழக்கு புனையப்பட்டிருக்கலாம், இல்லை இவர் பேரை சொல்லி பணத்தை கேட்டிருக்கலாம். அப்போது காவல்துறை எப்படி சிந்திக்குதுன்னா, தாயார் சிறையில் இருக்காங்க,
உங்களுக்கு ஒரு 10 பில்டிங் இல்லை, அதுலேருந்து ரெண்ட்டை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. அப்போ நீ வந்து ஹாப்பியாக ஒரு 10-20 பேர் கூட கார்லேயே சுற்றி வர, உன்னை பிடிக்க வந்தால் கார் டிரைவரை கொண்டு போயிட்டு அதை வைரல் ஆக்குற அளவுக்கு கீழே இருந்து, அது காவல்துறைக்கு ஒரு ஷேம். அது ஷேம் தானே. என்னடா காரை தள்ளி விட்டு 5 மாதம் ஆச்சு ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுவாங்க, காவல்துறைக்கு எல்லாருக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும். பிடிக்க போன ஸ்பெஷல் டீம் அதிகாரியை இழுத்துக்கிட்டே போய் கீழே தட்டி, அவன் செத்து போயிருந்தா யார் பொறுப்பு? அடுத்த வாட்டி பிடிச்சான்னா கை கால் பாத்ரூமில் விழணும் அப்படின்னு போடுது. இப்போ பாத்ரூமில் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு சரண்டர் காட்டியிருக்காங்க. அழகுராஜா வந்து போலீஸ் ஈகோவை தொட்டுட்டாரு. அதுக்கு நிச்சயமா போலீஸ் பழி வாங்குவாங்க. சோ அப்படி பழி வாங்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க சரண்டர் கொடுத்தாங்க. அவங்க தாயாருக்கு தெரியும் இத்தனை வழக்கை சாந்திச்சுட்டு திரும்ப ஒருத்தன் திருந்தி வாழணும்னா, இப்ப திருமணம் ஆயிருக்கு ஒரு மாதம். ஆமா. அப்ப திருந்தி வாழணும்னா பியூர்லி திருந்தி வாழணும். பொது வாழ்க்கை எல்லாத்துக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையா, அவர் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. இப்படிதான் பல ரவுடிகளுக்கு. அழகுராஜா திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போன மாசம் அழகுராஜா திருந்தறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா, அழகுராஜா வந்து நேரடியா அவங்க அப்பா கொலை பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு கொலை பண்ணியிருக்காருன்னு தான். கூலிக்கு கொலை பண்ணதா நமக்கு தரவுகள் இல்லை. தரவுகள் இல்லாம நம்ம பேச முடியாது. 2015லயே வந்து அவர் ஹிஸ்டரி ஷீட்டர்னா எப்படின்னா, ஹிஸ்டரி ஷீட்டர் ஆகிறதுக்கு வந்து கூடுமான ஒரு குண்டார் சட்டம் போடுறதுக்கு கூடுமான பிரிவுகள் ஒருத்தர் மீது ஒரு 3 வழக்குகள், அதுல ஒரு 4 பிரிவு, இதுல ஒரு 4 பிரிவு, இதுல ஒரு 4 பிரிவு இருந்துச்சுனாவே குண்டார் சட்டத்தை ஈஸியா போட்டுடலாம் போது 2015லயே அவர் வந்து HS லிஸ்ட்ல சேர்த்ததா நான் பார்த்த நினைவு இருக்கு. 34வது சரித்திர பதிவு. ஏன்டா D4 காவல் நிலையத்துல 10 வழக்கு இருக்கு. ஓகே. F1ல ஒரு வழக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அழகுராஜ் எப்ப வெளியே தெரியறாரு, மயிலை சிவகுமார் ஒரு டைகர் சிவகுமார ஒருத்தரை தொட்டதுக்கு அப்புறம் நீ பெருசா தெரிய ஆரம்பிக்கிற. அதற்கு பிறகுதான் மயிலை சிவகுமார் யாருன்னு வெளியே தெரியறாரு. மயிலாப்பூர் சிவகுமார் தான். அதுக்கப்புறம் இப்ப இன்னைக்கு இது எல்லாருக்கும் தெரியுதுன்னா, இந்த கொலையில இருக்க ஒரு நபர் அழகுராஜா உயிரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடும் அப்படின்றதுக்காக காவல்துறையை கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிட்ட துணி வேற துணியா இருந்திருக்கலாம். ஓகே. அது காவல்துறை இவங்க வந்து இப்போ காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க உங்க தாயார் போது, வெறும் புகாரை மட்டும் இல்லை, அதுக்கு உண்டான தரவுகள் இருக்கா? அந்த 5 லட்சம் 25 லட்சம் கேட்டிருக்கியா, இல்லை 25 லட்சம் நீ வாங்கியிருக்கியா, இல்லை அவங்க அதுக்கு உண்டான எவிடன்ஸ் யாருன்னா கொடுத்துருக்காங்களா, இதெல்லாமே பார்ப்பாங்களே தவிர ஒரு 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 தன் மகன் சரண்டர் ஆயிட்டாரு, தன் மகன் மீது ஒரு இது வருது, தன் மகனை காப்பாற்றணும்னா எந்த தாயும் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு எந்த எல்லைக்கும் போங்க இப்படி ஒரு கேட்டிருக்கலாம், கேட்காம கூட இருக்கலாம். கேட்டிருந்தா எவிடன்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுத்ததுக்கு உண்டான எவிடன்ஸ் கொடுத்துருக்கலாம். கேட்டதுக்கு எவிடன்ஸ் இல்லை, கொடுத்ததுக்கும் எவிடன்ஸ் இல்லை. நீங்க எதையுமே போலீஸ் கிட்ட சொல்லவே வேணாமே, சோசியல் மீடியாவில் விட்டுட்டீங்கன்னா காவல்துறை சுமோட்டோவை வழக்கு எடுத்துரும்ல. அப்படின்னும் போது நீங்க சரணடைது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போயிருக்கலாம். அவரை என்கவுண்டர் பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னு. அவங்களாம் சட்டம் படித்தவங்க தானே, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அவர்கள் வந்து கண்காணிப்பு வளையத்தில் இருக்காங்க. காரணம் ஆம்ஸ்டாங்ன்ற ஒரு பெரிய யானை கொலை அப்படின்றதுல அதில் அந்த கேஸில் அவங்க இருக்கனால மலர்கொடி வந்து முழுமையாக கண்காணிக்கப்படுறாங்க. அவங்க பையன் அழகுராஜா அப்படின்னு கண்காணிக்கப்படுறாரு. அழகுராஜா இதோட அப்படியே அமைதியாக போய் ஏதோ ஒருத்தர் இருந்தார், மலர்கொடி தோட்டம் சேகரோட பையன் திருந்திட்டார்னு இல்லாமல் எதிர்காலத்தை பிரபல ரவுடி அழகுராஜா அப்படின்ற வராமல் இருக்கிறதுக்கு அவங்க அம்மா தான் பார்த்துக்கணும். இந்த காவல்துறையை விட்டாலும் இன்னொரு காவல்துறைன்றது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஆமாம், ஒரு காவல்துறையை பகிச்சிக்கிட்டா இன்னொரு காவல்துறை தன்னுடைய வேலையை காட்டும். அப்போது இவங்க கிட்ட எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்கும்போது இவங்க காவல்துறைக்கு பயப்பட தேவையில்லை. தன் மீது பல குற்றங்களை வச்சிட்டு இருக்கும்போது ஒரு பழி, தந்தையை கொண்டதுக்காக ஒரு பழி, அது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருக்கணுன்றதுக்காக A+ கேட்டகரி ரவுடி HS லிஸ்ட்டில் இருக்கவர், அந்த லோக்கல் A+னா அவர் கண்காணிக்கப்படுவார். இந்த காவல்துறையில் எந்த காவல்துறை வந்தாலும் படத்தில் பார்க்குற மாதிரி தான், இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பார்க்கணுன்னு கூப்பிட்டாரு, அவன் லைவில் இருக்கானா பாரு, அவன் எங்கே போயிட்டானா பாரு, இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் தான். இதுலேருந்து அழகுராஜா வந்து இப்போது திரும்ப அவங்க பெயில் போட்டு, அவங்க தான் தாயார் சொல்கிறாங்க நாங்கள் பெயில் போட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்களே. பெயில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப எப்படி அவங்க அம்மா அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உலகம் பார்த்துக்கிட்டு கொண்டு இருக்கு, காவல்துறையை பார்த்து கொண்டு இருக்கு. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பிரபல ரவுடி அழகுராஜா சரண்டர் ஆனதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.